தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்தி. புதுவையில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் விடுமுறையை ஒட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகள் புதுச்சேரியில் குவிந்துள்ள நிலையில் கடலில் சீற்றம் அதிகமாக காணப்படுவதால் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அக்பர் அலி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அக்பர் அலி, கூடுதல் விவரங்கள். வணக்கம் ரவினா. புதுச்சேரியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்கி குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் போலீசார் மற்றும் பாதுகாப்பு படை வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சென்னை வானிலை ஆய்வு மையம் ஜனவரி 20, 21ஆம் தேதி வரை வட தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு இருக்கும் என தெரிவித்திருந்த நிலையில் புதுச்சேரியில் கடந்த 3 தினங்களாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வருகிறது. மேலும் குளிர்ந்த காற்றுடன் இதமான சூழல் நிலவுகிறது. இந்நிலையில் புதுச்சேரி கடலானது வழக்கத்திற்கு மாறாக காலை முதல் கடும் சீற்றத்துடன் காணப்படுவதால் கடல் அலைகள் ஆர்ப்பரித்து வருகிறது. இதனால் கடற்கரைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடலில் இறங்கவோ குளிக்கவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொங்கல் பண்டிகையை ஒட்டி தொடர் விடுமுறை என்பதால் புதுச்சேரியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். மேலும் பொதுமக்களும் குடும்பத்துடன் கடற்கரைக்கு வந்து தங்களது பொழுதை கழித்து வரும் நிலையில் யாரும் கடலில் இறங்கி குளிக்காதவாறு பாதுகாக்கும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடற்கரை பகுதியில் காலை முதலே போலீசார் மற்றும் நீச்சல் வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அதே போல பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் கடலில் இறங்கினால் அவர்களை எச்சரித்தும் அனுப்புகின்றனர். ரவினா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அக்பர் அலி.